இல்லை, பொதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இப்போ உறுப்பினருக்கும் தேவைப்படுவது ஒன்று கார், அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. ஒன்றிய குழுவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழுடைய தலைவர்களுக்கே, அதே போல நகராட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தனியாகவே பொலிரோ ஒவ்வொரு வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் ஆட்சியிலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. கார் இல்லை, கார் உங்களுக்கு ஒரு கார் இருக்குது உங்க வீட்டில், இங்க குழந்தைய போயிட்டு வரக்கு ஒரு கார் இருந்தால் ஹாப்பியா இருப்பீங்களா இல்லையா? அது அந்த குழந்தையில கொண்டு போய் டைம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை நீங்க இல்லை நிதி இல்லை நிதி இல்லை நிதி நெருக்கடிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தன்னலம் கருதாது அந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையிலே தான் வழங்கியிருக்கிறார். மனிதநேயத்தோடு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் கூட எதை செய்யலாம் என்பதை நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆந்திராவிலே முதல் அந்த வாகனங்கள் கொடுத்தார்கள், இதே போல வழங்கி இருக்கிறார்கள் அவர்களும். ஆகவே அதில் ஒரு இன்று இருக்கிற நிதி நெருக்கடியின் காரணமாக நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்வது என்பது அன்றைய காலகட்டத்தில் அவரால் செய்ய முடியவில்லை என்பதை செய்து காட்டினார் என்ற அவளுக்கு இருக்கின்ற வேதனை தான். மேகதாது அணையை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். ஒரு செங்கலை கூட அங்கே வைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவுகள், அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் பேசுகிற போது கூட நம்முடைய உள்துறை அமைச்சரிடத்திலே தெளிவாக அந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் நம்முடைய தேவைகள் காவிரி டெல்டா என்று சொல்லப்படுகிற நம்முடைய நிலங்கள் அனைத்தும் அங்கே அணை கட்டுகிற போது அதனால் ஏற்படுகிற ஆபத்துக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அரசு தெளிவான அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. என்றைக்கும் அவர்கள் அணை கட்ட இயலாது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அவர் கட்ட இயலாது. அரசை திட்டம் அதிகாரிகளை திட்டம் நாளை வந்து மார்க்சிஸ்ட் வந்து தமிழகம் போராட்டங்கள்ல அவங்க குற்றச்சாட்டுகளுக்கு தாவேக்கா தரப்பு நேரடியான சொல்லலாம். இல்ல பொதுவா இல்ல நான் சொன்னேன், அதுல நீங்கள் வறட்சி என்ற முறையிலும் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உடனடியாக வறட்சி நிவாரண பணிகளுக்காக நிதிகள் வழங்கிட வேண்டும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரூபாய் என்று சொன்னார்கள். நான் அவடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைத்தேன். எப்போதும் வறட்சி நிவாரணத்தை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு மழையின் அளவு, விளைச்சோலை நிலத்தினுடைய எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விளைச்சல் குறைந்திருக்கிறது, நிலத்தின் தன்மைகள் எப்படி மாறி இருக்கிறது, ஈரப்பசை என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. அது ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் இந்த நிதிகளை வழங்குவது வாடிக்கையாக இதுவரையும் நடைபெற்றிருக்கிற ஒன்று. அதிகாரிகளுடைய இதுவரையிலும் இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்முடைய வட்டாட்சியர் அவர்கள் இடதுசாரி வலதுசாரியிலே இருக்கின்ற பொறுப்பாளர் யார் என்று அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கினார். இந்த செய்தி எனக்கு இரவு 8:30 மணிக்குத்தான் இவர்கள் செய்தியை தந்தார்கள். ஜியோ அவர் எப்படின்னா சர்க்குலரை போட்டார். இரவோடு இரவாக அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டார். அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். சட்ட ரீதியான நடவடிக்கை தேவை அதான் சொல்றேன் பாருங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைங்கிறது டிரான்ஸ்பர் முதல் பண்ணியாச்சு, ரிலீவ் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம சர்க்குலர் இது பண்ண முடியும். அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் விளையாட்டு இல்லை. இவங்க அன்னைக்கே கொடுத்து அது என்ன நோட்டீஸ் கொடுத்தான்னு கேட்க முடியாது. நீங்க 8:30 மணிக்கு நைட் சொல்றீங்க, 9 மணிக்கு அவர் ரிலீவ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சாச்சு.
அந்த கடிதத்தை வித்ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணுங்க? அதுக்கப்புறம் அவர் மீது என்கொயரி போடுறோம். அதே மாதிரி முதலமைச்சர் 3 கோப்புகளை வந்து நான் ஓபன் பண்ண விற்கிறாங்க அப்படின்னா அது பொதுக்கட்சிகள் இல்ல இல்ல ஓபன் பண்ணுங்க. இல்ல இல்ல எல்லாரும் சொல்றது தானே. எல்லாருமே வீர முழக்கம்ன்றது வழக்கம் தான். அது அவருடைய முடிவுகள் எந்த தேதியில் எப்போது அறிவிப்பார் என்பது பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். இல்ல 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 சொல்ல பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது இந்த ஊழலுக்கான எல்லா இல்ல 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 இருப்பதில் ஏன் தாமதமா போகுது? இல்ல 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 ஒரு சட்டத்தை விதியின் அடிப்படையில் வருகின்ற கோப்புகளை பார்த்து அதில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பிறகு சட்டத்துறையோடு கலந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தயார் நிலையை வைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இதை பற்றி சொல்ல முடியுமே தவிர கோப்புகள் நகர்ந்து நிதியமைச்சர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன குறைபாடு இந்த நடைபெற்றிருக்கிறது துறையின் சார்பாக என்று விளக்கத்தை தந்திருக்கிறார். அது அவர் சொல்லியிருக்கார்.